ஹல்லேலூயா. இப்பொழுது என் உடலில் உள்ள எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் என்னை விட்டு நீங்கி போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ நகரிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. நீ நகரத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். நீ வீட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும், வெளியையும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இது கடவுள் நம்ம மீது வைத்திருக்கிற அளவிட முடியாத விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது பாருங்க, ஆண்டவர் நீ வீட்டிலையும் வெளியவும் நகரத்திலையும் நீ வேலை செய்கிற இடத்துலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த வார்த்தை மேலே உங்களுக்கு என்ன வரணும்னா ஒரு பெரிய விசுவாசம் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? இந்த உலகத்தில் தன்னுடைய ஜனங்கள் எல்லா மக்கள் மத்தியிலுமே ஒரு சிறப்புற்றவர்களாக. அதனால தான் நீங்கள் செப்பனியா 3:20 வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாமே. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை, இந்த உலகத்தில் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. வாசிங்க செப்பனியா 3:20. அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்த உங்களை அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி நீங்கள் எல்லா மக்களினங்கள் மத்தியிலும் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? பாருங்க, எனக்கு வெளியவும் வீட்டிலையும் மதிப்பில்லை, வெளியவும் மதிப்பில்லை. தங்களுடைய பார்வையிலே தங்களுக்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை. அதனுடைய விளைவு தான் நம்ம சொல்லுவோம், நான்லாம் ஏன் தான் உசுரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியலை. ஏதோ ஆண்டவன் எனக்கு ஏன் இந்த உலகத்தில் இன்னும் என்ன போட்டு படாத பாடு படுத்துறாரு, இதுக்கு பதிலாக ஆண்டவர் என்னை எடுத்து இருக்கலாமே, இப்படியெல்லாம் புலம்புறோம்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் நமக்கு வீட்லேயும் மதிப்பில்லை, வெளியவும் மதிப்பில்லை. நம்ம வாழ்க்கையை நாமளே யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம கண்களுக்கு முன்பாகவே நாம் எப்படி இருக்கோம்னா பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரூத்துடைய புஸ்தகம் எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. அதை நீங்கள் முதல் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா நகோமி தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் என்னை மாறான்னு கூப்பிடாதீங்க, நீங்கள் எப்படின்னு கூப்பிடுங்க, சரி என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறாவென்று கூப்பிடுங்க. நகோமின்னு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. என்னை எப்படி கூப்பிடுங்க? மாறா. மாறானா கசப்பு, நகோமினா மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சின்னு சொல்லாதீங்க, என்ன கசப்புன்னு சொல்லுங்கன்னு அந்த அம்மா புலம்புது. ஏன்? நான் வெறுங்கையோடு வந்துட்டேன், கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு, நான் போகும்போது செழிப்போட போனேன், வரும்போது பரிதாபத்துக்குரியவளா வந்திருக்கிறேன்னு அந்த அம்மா புலம்ப ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நகோமியை போல மனதில் துக்கத்தோட துயரத்தோட பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மாறாவாக அல்ல, மதுரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவராக உங்கள் கண் முன்னாலேயே உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் நன்மையினால் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? நல்லா இருப்பீங்களா? சொல்லுங்க, நல்லா இருப்பீங்களா? சரி, இப்போ ஆண்டவர் சொன்னார், மறந்துடக்கூடாது, நீ வீட்டிலே ஆசீர்வாதம், வெளியே ஆசீர்வாதம். ஆனால் ஏன் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தும்
நல்ல கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறேன்? வசனம் எனக்கு தெரியும், எனக்கு வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது தெரியும். ஆனால் இவ்வளவு வாக்குத்தத்தத்தை எனக்கு தேவன் தந்தும் இன்னமும் நான் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். தயவு செய்து உங்களை வேதாகமத்தை திருப்பி நீங்கள் வாசிக்கணும். சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் படி. 7:29 நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராக படைத்தார், ஆனால் வாழ்க்கையின் சிக்கல்கள் எல்லாம் மனிதர்கள் தெரிந்து கொண்டவை. கை தட்டுங்க பாப்போம். உன்னை வீட்லேயும் ஆசீர்வாதமாக வைக்கணும், வெளியையும் ஆசீர்வாதமாக வைக்கணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய தேவ ஜனங்களை ஆண்டவர் எப்படி படைத்தார்னா நன்மைக்காக படைத்தார், நன்மையால் படைத்தாராம். ஏன்னா அதனால தான் கடவுளுடைய சிருஷ்டிப்பிலேயே அவர் சொன்ன வார்த்தை என்ன? நல்லது. எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்லது நல்லது நல்லது. மனுஷனை உண்டாக்கிட்டு அவனையும் பார்த்து என்ன சொன்னார்? நல்லது என்று அவர் ரொம்ப திருப்தியாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான இடர்பாடுகளும் கஷ்டங்களையும் நாம் பெருக்கிக் கொள்கிறோம். காரணம் என்ன? வசனம் சொல்கிறது, மனித வாழ்வின் சிக்கல்கள் எல்லாம் மனிதன் தெரிந்து கொண்டவை. யார் தெரிந்து கொண்டது? அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒரு 3 சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சம்பவங்கள்? பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி, அந்த சகோதரியுடைய வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து இருக்கிறது. ஆனால் வீடு மேலே வர காங்கிரீட் வர வந்துட்டு, ஆனால் இப்போ வீடு கட்ட முடியாமல் அது பலவிதமான பிரச்சனையில் 3-4 ஆண்டுகள் கடந்து போயிட்டுருக்கு. அந்த வீட்டு வேலை முடியலை, அது அப்படியே கட்ட முடியாமல் அந்த வீடு கிடக்குது. இப்போ நம்ம அழுகிறது, செப கூட்டத்துக்கு வருகிறது, புலம்புகிறது, என் வீட்டை முழுசாக இன்னும் கட்டி முடியலை. என்ன ஒரே அழுகையும் புலம்பலும். இது ஒரு சகோதரி, சரியா? இப்போ இன்னொரு சகோதரி மகனை படிக்க வைத்திருக்கிறார்கள். மகனை கொண்டு போய் ஒரு காலேஜில் சேர்க்குறாங்க, 7 லட்சம் ரூபா கட்டி. அந்த மகன் படிக்கிறதுக்கு சேர்க்கப்படுறான், கொண்டு போய் சேர்த்தாச்சு. இப்போ அவனுக்கு எக்ஸாம் எழுதணும். அவன் சொல்கிறான், எக்ஸாம்லாம் நினச்ச முடியாது, எழுத முடியாது, போ. பிரைஸ் தி லார்ட். 2வது சம்பவம். 3வது, ஒரு சகோதரி தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. நகை நிறைய போடுறாங்க. இப்போ திருமணம் முடிச்ச கொடுத்துக்கப்பட்ட பெண் இப்போ வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கா. இப்போ வீட்டில் அவள் என்ன செய்கிறான்? தாய் வீட்டில் வந்து உட்கார வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். வீடு கட்ட முடியல, பரிசை எழுத மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். 3வது, கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளை வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான். 3க்கு என்ன காரணம்? நல்லா கவனிக்கணும், கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும், என்னப்பா, நல்லா கவனிச்சா தான் உனக்கு புரியும். 3மே நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? வீடு கட்டுறது நல்ல செய்தி இல்லைம்மா. 2வது, பையனை படிக்க வைக்கிறது. 3வது, பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறது. சத்தமாக சொல்லுங்க, எனக்கு புரியணும்ல. என்ன செய்திம்மா? நல்ல செய்தி. இதை யாராவது கெட்ட செய்தின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இதனுடைய தொடக்கம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்காரர் சொன்னார், வீட்டில் உள்ளது, அந்த வீட்டுக்காரர் சொன்னார், இவா புத்திக்கு தான் இந்த வீடு என்ன செய்யுது, இன்னும் கட்ட முடியாமல் நிற்கிது. ஏன்? அன்னைக்கே அடித்து சொன்னேன், விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும் முடி. கேட்டாளா? பெரியம்மா மகா ஒருத்தி வீட்டை கட்டிட்டாலாம், அவள் 1 மாடிக்கு 2 மாடி வீட்டை கட்டிட்டாலாம். என்ன இருக்க விடாமல் என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் பிச்சு எல்லாத்துலேயும் கையில் காலில் இருந்த அருணா கயிறையை ஊற்றி விட்டுட்டு இப்போ நடு ரோட்டில் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டா, நிப்பாட்டிட்டா அப்படின்னு அவர் புலம்புறாரு. கடைசியில் 2 பேரும் மாறி மாறி என்ன செய்கிறாங்க,
நம்ம இருக்கும்போதே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறேன், ஏன்பா 7 லட்ச ரூபா கட்டியிருக்கிறாங்க, நீ எக்ஸாமுக்கு போனாம்ல, நீ எழுதுனாதுன்னா அது ஏதாவது கெட்டின பணத்துக்காவது பிரயோஜனமாக இருக்கும், பாஸ் ஆகிறியோ ஃபெயில் ஆகிறியோ. அவன் சொன்னான், நான் இந்த படிப்பே படிக்கணும்னு விரும்பலை. ஏன், எங்கள் எதிர்த்த வீட்டுக்கார அக்காவுடைய மகன் ஆஃபீஸர் ஆகிட்டானா, அதனால் நீ என்னவாகணும் அப்படின்னு கொண்டு போய் என்ன கொண்டு போய் நான் எனக்கு புரியாத பாடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டா. இன்னைக்கு நான் பலிகடாவா கிடக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை, எல்லாம் தசு புசுன்னு பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் எப்படி எழுதுவேன், என்ன எழுதுவேன். ரெண்டாவது. சரி, மூணாவது, திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, பிள்ளை வீட்டுக்குள்ள இன்னைக்கு வாழாமல் வந்து உட்காந்துருக்கா. என்ன காரணம்? ஏன் 50 பவுன் இல்லைங்க, என் பிள்ளைக்கு நான் எத்தனை பவுன் போடுறேன், 100 பவுன் போடுறேன், நான் என்ன சாதாரண ஆளா அப்படின்னு கையில் இருந்து 50 பவுனை இப்போ போட்டேன், 6 மாதத்தில் இன்னும் 50 பவுனை போடுறேன்னு கட்டி வச்சுட்டா. கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது போட்டதில் 25 பவுன் பித்தாளன்னு. இப்போ மாப்பிள்ளைக்காரன் பார்த்தா, மாப்பிள்ளை குடும்பத்தில் பார்த்தாங்க, கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வீட்டில் நீ செஞ்சுக்கோ இருந்துக்கோன்னு வந்துட்டா. இப்போ 3மே நல்ல நிகழ்வு, ஆனால் நல்லது என்னவாயிட்டு பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்லுங்க, நம்ம என்னது இதனுடைய பாருங்க, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுளா? சத்தமா சொல்லுங்க, கடவுளா? ஆண்டவர் வந்து உனக்கு சூனியம் வச்சாரா? எய்த்த வீட்டுக்காரி சூனியம் வச்சாலாமா? யாரும் உனக்கு சூனியம் வைக்கல, சொந்த காசுல நீ என்ன செஞ்சுக்கிட்ட தெரியுமா, சூனியம் வச்சுக்கிட்ட. எப்படி சூனியம் வைக்கிற? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? இது எல்லாருக்குள்ளே இருக்கு, உனக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்கு. பொறாமை. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆமை? சத்தமா சொல்லுங்க. இந்த பொறாமை குணம் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அந்த மனிதன் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ணுறவங்க பெருகி இருக்கிறாங்க, நிறைய ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க, நிறைய ஜெப கூட்டங்கள் இருக்கிறது, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆலயங்கள் கூட கட்டப்படுகிறது. ஆனால் நீங்கள் தவறாக எடுத்துக்கிறாங்க, இந்த ஆலயங்கள் கட்டப்படுகிறது, இந்த கொடிமரம் கட்டுவதில் கூட நான் பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஊரில் பங்குல கொடிமரம் வைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்லியே வைக்கிறாங்க. எப்படி? இந்த ஊரில் 110 அடி தான் உயரம், ஆனால் எங்கள் ஊரில் 118 அடி உயரம். சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிமரமோ ஏதோ கோபுரமோ, சரி, ஏதோ ஒன்று கட்டுறதுல கூட என்ன இருக்குது, பொறாமை தான் இருக்கிறது. அவனை விட நான் ஒன்றும் சலைச்சவன் இல்லை, நான் ஒன்றும் என் லெவல் என்ன தெரியுமா அப்படின்னு நம்முடைய இருதயத்திலே பொறாமையை நாம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? சாதாரணமாக உங்கள் வீட்டில் உங்கள் பையன் எக்ஸாம் போயிட்டு வர்றான். எக்ஸாம் போயிட்டு வந்தால் ஒரு பாடத்தில் 40 மார்க்கு, ஒரு பாடத்தில் 60 மார்க்கு, ஒரு பாடத்தில் 70 மார்க்கு, ஒரு பாடத்தில் 35 மார்க்கு, ஜஸ்ட் பாஸ். அல்லேலூயா. நீங்கள் வாங்கிட்டு என்னமா சொல்லுவீங்க? என் கண்ணு வெரி குட், நீ படித்ததுக்கு மார்க்கு கிடச்சிருக்கு, சூப்பர், அடுத்து நல்ல படி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்களா? அப்படி எந்த அம்மாவது சொல்கிறீங்களா? நாயே உன்னை சோறு போட்டு வளர்த்தது வீணா போச்சே, எய்த்த வீட்டு சோஸ்பின் மகனை பாரு, அவனை பாரு, அவன் வீட்டில் உள்ளது அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதை பாரு, இந்த பாரு பொட்ட பிள்ளை, இந்த பிள்ளை எத்தனை மார்க் வாங்கியிருக்கு, நீயும் வாங்கியிருக்கிய, உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆட்டூர்ல பெற்றிருக்கலாம். எங்கே யார் ஆரம்பிச்சு கொடுக்குறா? பக்கத்தில் கை கொடுத்து கேளு. இதை முதல்ல ஆரம்பிக்கிறது யார் தான்? நீ தான். முதல்ல ஆரம்பிக்கிறது யாரு? ஏத்தா நீ தான் ஆரம்பிச்சு விட்ட. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவன் அடுத்து யாருக்கும் போட்டி போடாம தெரியுமா? நீ பாருங்க, இன்னைக்கு நிறைய வீட்டில் அக்காக்காரிக்கும் தம்பிக்காரனுக்கும் சண்டை கிடக்கும். ஏன்? நீங்கள் அவனை தான் ரொம்ப அன்பு செய்கிறீங்க, என்ன நீங்கள் கண்டுக்கிடவே மாட்டேங்கிங்க. நீங்கள் அவளுக்கு தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றுமே வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிற. இப்படியே நாம் இந்த உலகத்தில் பொறாமையை நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம், அதனுடைய அறுவடையும் பெருகி கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்க உங்களை நான் அழைக்கிறேன். கடவுள் உங்களோடு இருந்து அவருடைய வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு எனக்கு தெளிவான காரியங்களை பேசுவாராக. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். நமக்கு தெரிய வேண்டும் ஊனியல்பின் இச்சைகள். அந்த இச்சைகளில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக புரிய வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இதில் வாசிங்களா 26வது வசனம். கலாத்தியர் 5:26. வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருங்கள். எப்படி இருக்கணுமா? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் என்கிறது வெறும் அந்நிய பாஷை பேசுறதும் பரவச பேச்சு பேசுறதும் இல்லைன்னா ஏதோ ஒரு சில மாயையில இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்படியே சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு போறது இல்லை. ஆவிக்குரிய உலகம்னா என்னது சொல்லுங்க? ஆவிக்குரிய உலகம்னா என்னது? உங்க ஊனியல்பின் இச்சைகளை விட்டுட்டு ஆவிக்குரிய இயல்பை தரித்துக் கொள்வது. சொல்லுங்க. ஆவிக்குரிய இயல்பு என்னது? ஆவிக்குரிய இயல்பு அன்பு போட்டிருக்கா. ஆவிக்குரிய கனிகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கனி உனக்குள்ள செயலாற்றணும். நீ அப்போ அதான் ஆவிக்குரிய கனிகள். சரியா? அது செயல்படணும். நாங்கள் அன்னைக்கு போன வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை முடித்துட்டு கீழச்சேரி பங்கில் என்ன முடிச்சுட்டு நான் பிரதர் மில்டன் பிரதரும் ட்ரெயினுக்கு தாம்பரத்துக்கு வர்றோம். தாம்பரத்தில் பார்க்குறோம், நிற்கிறோம். நின்னோம்னா அந்த ஃபுல் பகுதியுமே தூத்துக்குடிக்கு பெந்தகோஸ்து சபைக்கு போன அநேகர் தான் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஏதோ கன்வென்ஷனுக்கு போயிருக்காங்க. சரி, அவ்வளோ பேரும் ஃபுல்லாக. ஆனால் உண்மையிலே பரிதாபமாக சொல்கிறேன், நான் இந்த ஹிந்து சகோதரர்கள் பிரமத சகோதரர்கள் இந்த ட்ரெயின் பயணத்தில் போனோம்னா பக்கத்தில் உட்காந்தா பேசுவாங்க. சாமி நல்லா இருக்கீங்களா சாமி? சிலுவையை போட்டிருப்போனா எந்த ஊரில் இருக்கியே சாமி? ஆமாம் சாமி, வா சாமி, போ சாமின்னு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் தான் தூக்கத்தை போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்க்க இவர் பொட்டணத்தை வேற அவுத்துட்டாரு சாப்பிட்றதுக்கு. அல்லேலூயா. அவுத்தோன்னு ஒரு அம்மா வந்துச்சு, அது பேசாமல் டபாரும் தள்ளிட்டு போகுது. ஏமா கண்டுக்கிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சிலுவையை பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரி மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பேசலை, சிரிக்க மாட்டாங்க. நாங்கள் மனுஷன் எய்த்தால இருந்தால் என்ன செய்யணும்? நீ யார் பத்த பிள்ளையோ எய்த்தால ஒருத்தனை பார்த்தா என்ன செய்யணும்? ஒரு போகிறோம், ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம்னா சின்ன பிள்ளை இருக்குது, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, பெரியவங்க இருந்தால் என்னையா நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர் போயிட்டு வாரிய. இது மனித இயல்பு. இதுக்கு கூட இன்னைக்கு என்ன இல்லை? கொடுப்பன இல்லை. இவங்க ஆன்மீகம் எங்கே போய் தொலையுது? இது பேர் தான் ஆன்மீகமா? பக்கத்தில் கை கொடுக்காது. நீ பார்க்கும்போது சிரிக்கிறத விட பெரிய ஆன்மீகம் ஒன்றும் இல்லை. என்ன பெரிய ஆன்மீகம்? பார்த்த உடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஒருத்தர் பார்த்து சிரி, பிரச்சனையே முடிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். ரேஷன் கார்டில் போய் நிற்கும்போது அப்படி பார்த்தோன்னே சிரிச்சோம்னா, ஃபாதர் முன்னால் போறீங்களா? இல்லையா, பின்னாலே இருந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கார்டை கொடுங்க, நானே வாங்கி தரேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த பாவலாலாம் என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் மோட்சத்துக்கு போமா? சும்மா சொல்லுங்க, மோட்சத்துக்கு போமா? நீ இப்படியெல்லாம் ஆக்ட் போட்டுட்டு உன் வாயை திறந்தால் வீணாக தான் போகுது. எல்லா புறணியும் பேசிக்கிட்டு தான் இருக்கிற. முதல்ல ஆக்ஷனெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யுங்க, இயேசுக்குள்ளே வரணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலக நடிப்பு நான் சில இதெல்லாம் பார்க்குறேன். என்னடா இப்படிலாம் நடிக்காங்க போதகர்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே பவ்யம் பேச மாட்டேக்காங்க. அடப்பாவி. நான் இந்த ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது சிரிப்பேன். யோ மனுஷனா முதல்ல என்ன செய்யுங்க,
கையை கொடுத்தனா கையை நல்லா பிடி. சிலர் கையை பிடிப்பான் இப்படி விட்டுற மாதிரி, உருவிட்டே தான் போவான் இவன். அல்லேலூயா. இதெல்லாம் மோட்சத்துக்கு போகுமா? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. ஒரு ட்ரிப்பு ஒருத்தரை பார்த்தாலும் உண்மையான இருதயத்தோட பாருங்க, அன்பு செய்யுங்க. அங்கே தான் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் எங்கே இருப்பார்? அன்பு செய்கிற இடத்துல தான் இருப்பார். உங்கள் பக்தி பரவசம் அந்த படம் போடுற இடத்துலலாம் கடவுள் நீங்கள் எங்கே போயினாலும் போய் எழுதி பாருங்க. அன்பு இல்லாத இடத்துல கடவுள் இருப்பாரா? சொல்லுங்கம்மா, இருப்பாரா? அன்பு இல்லாமல் கடவுள் இருக்க மாட்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆடடா, தெரியாமல் கொள்ளாமல் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் போய் நம்ம இடத்த போட்டோமே. நாங்கள் 2 பேரும் மேலே ஏறிட்டோம். நேராக படுக்கையை போடுப்பா, வேலையை ஆரம்பிங்கப்பா, இல்லைன்னா ஜாலியாக சந்தோஷமாக சிலர்கிட்ட சிரிச்சு பேசிட்டுலாம் வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம வேலைக்கு வருவோம். என்ன போட்டிருக்குது? நீங்கள் ஒருவர் ஒருவர்கிட்ட பொறாமைப்படாமல் இருங்க. என்ன செய்யாதீங்க? சொல்லுங்க. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பொறாமைப்படாமல் இருப்போமாக. எப்படி இருக்கணுமா? பொறாமைப்படாத. யாருடைய வாழ்க்கையிலையும் நீ என்ன செய்யாத, நீங்க என்ன செய்யாதீங்க? பொறாமைப்படாதீங்க. பொறாமைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் கற்றுத்தருகிறார், பேசுகிறார்னா, நீங்க 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறைவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்படி ஆரம்பிச்ச பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு அருட்கொடை ஒண்ணுல என்ன இல்லை, குறையே இல்லைன்னு ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்குள்ள 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நானே வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவனிடம் பேசுவது போல. முதல்ல எப்படி ஆரம்பிச்சீங்க பவுலே? உங்களுக்குள்ள ஆவிக்குரிய கொடைகள் நிறைய இருக்கு, குறையங்க அப்படின்னு இந்த சபைக்கு அவர் எழுதினாரு. ஆனா 3ஆம் அதிகாரம் வரும்போது சொல்றாரு, உங்களை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பழக பழக பாலும் புளிக்கும். அத மாதிரி நீங்க உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஆவிக்குரியவர்களா தெரிஞ்சது. ரொம்ப அந்நிய பாசம் இருக்கு, சோத்திரம் இருக்கு, அல்லேலூயா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட என்னவால பேச முடியல. ஏன்? உங்கள்கிட்ட ஆவிக்குரிய இயல்பு என்ன செய்யல, இல்லை. இப்ப படிச்சு பாருங்க. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும். அதனாலதான் பாருங்க, அதுல 3ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்ப நடக்கிறீர்கள், சண்டை பொறாமையும் சண்டை சச்சரவும் நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி வாழ்றீங்க சொல்லுங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. இங்க கை கொடுங்க, கை கொடுத்து கேளுங்க. இங்க அல்லேலூயா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். வீட்டுக்குள்ள இங்க நல்லா இருக்கு, இயேசு நல்லவர், ஆமா, இயேசு வல்லவர், நல்லவர், அவரு இவர் எல்லாம் கரெக்டு. ஆனா வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு போனோம்னா என்ன இருக்கு? வீட்டுக்கு எங்க போவ? இந்த இருக்கிற காம்பவுண்டை தாண்டவே வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் சொல்லுகிறது நல்லா கவனிக்கணும். சண்டை பொறாமையும் சண்டை சச்சரவும், அடுத்து சண்டை சச்சரவும் உங்களுடைய உள்ளன. நீங்க எப்படி வாழ்றீங்க? ஊனி இயல்புக்கு ஏற்பதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்தான். இதை கேட்குறவன் பேசுகிறவன் எல்லாருக்கும் சேர்த்தான். ஊனியல்புக்கேற்ப நீங்கள் வாழ்கிறீர்கள்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வேகமாக நீங்கள் 3ஆம் அதிகாரம் கொலோசையர் 3:8 படிங்கம்மா. நீங்கள் இப்போது சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும், பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து போடுது, ஒருவருக்கு ஒருவர் பொய் பேசாதீங்க, பழைய மனித இயல்பை அதன் செயல்களை களைந்து விட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை புதுப்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம ஊனியல்புக்கேற்ப வாழ்வதல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை நமக்குள் வர வேண்டும். 2 கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்குள்ள இருந்த இயல்பு வரணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த இயல்பு நமக்குள் கடந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு சுவைச்சிருந்தீங்கன்னா எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை ஆகியவற்றையும் அகற்றுங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். எதை அகற்றுங்க? வஞ்சகத்தை அகற்றுங்க, பொறாமை அகற்றுங்க. ஏன்? அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நீங்க கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பால் பாத்திரம் நல்லா இருந்தால் தான் பால் நல்லா அதை என்ன செய்ய முடியும்? காய்க்க. பாத்திரம் சரியில்லை, பாத்திரத்துக்குள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு டஸ்ட் இருந்தாலும் அதில் என்ன வந்துடும்? பால் தெரிஞ்சிரும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா செய்யுது? இப்படிப்பட்ட சில பொல்லாத காரியங்களாலும் பாவங்களாலும் நமக்கு இதெல்லாம் பொறாமெல்லாம் பாவமாகவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பொறாம பாவமாகவே, பீடி குடித்தா பாவம், சீட்டு குடித்தா பாவம், தண்ணி அடித்தா பாவம், விபச்சாரம் பண்ணால் பாவம், கொலை பண்ணுவது. ஆனால் இதெல்லாத்தையும் விட இதை ஆரம்பிப்பதே என்னதுதான்? உள்ளத்தில் இருக்கிற பொறாமை என்கிற பாவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 106ஆம் அதிகாரம், திருப்பாடல் 106ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். 106:16 வசனம். பாளையத்தில் இருக்கும்போது மோசேயின் மீதும் திருநிலை பெற்ற ஆரோன் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். நான் சில காரியங்களை ஒவ்வொரு நபராக ஒரு 3 பேரையாவது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பொறாமையை ஒரு மனுஷனுக்குள்ள என்ன கொண்டு வரும்? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது பாருங்க, ஆண்டவர் முச்செடியின் மத்தியிலே விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாரை அழைத்தார்? மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மோசேயை ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் கூப்பிட்டு மோசேயை பார்த்து சொன்னார், நீ போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ மோசே தனக்கு துணையாக ஆரோனை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறார். ஆரோனை ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ 2 பேரும் தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆனால் மோசேயோடு ஆண்டவர் பேசினார், ஆரோனோடு பேசலை. பிரைஸ் தி லார்ட். மோசேயோடு பேசினார், ஆரோனோட பேசலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் காலம் வரும்போது நீங்கள் 2 காரியத்தை பார்த்தீங்கன்னா, காலம் வரும்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி? இப்போ நம்ம ஊரில் உள்ள கேள்வி தான். என்ன தெரியுமா? சாமியார் என்ன பெரியவரா? என்ன பிஷப் இவரா? இவரா? இது யார்கிட்ட இருக்குது? சாதாரண மக்கள்கிட்ட இருக்குது, திருச்சபையில் உள்ளவன்ட்டே இருக்குது, திருச்சபைக்குள்ள இல்லாதவங்க மேலே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் நல்லா கவனிங்க. குருத்துவ அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க. ஒரு சாமியார் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இல்லை. ஏன்? அந்த இடத்துல கொண்டு போய் அவரை ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அருட்சாதனத்தை இழப்பதற்கு இது ஒரு காரணம். புரிந்து கொள்ளுங்க.
ஒரு குரு, ஒரு துறவி, அவர் அந்த நிலைக்கு வந்திருப்பது கடவுளுடைய அருள். ஆமென். உங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது யாரு? நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை பார்த்து உன் புருஷன் பெரியவனோ அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. உன் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய இவ்வளோ அப்படின்னு உங்கள் புருஷன் சொன்னா எப்படி இருக்கும்? கோவருமா? அப்போ ஒரு திருச்சபைக்கு ஆண்டவர் நியமித்த அவருடைய குருக்களுக்கு விரோதமாக, அவர் அருட்பொழிவு செய்தவருக்கு விரோதமாக நம்ம கையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நீட்ட கூடாது. சரி, இது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு சபையாராக சபைக்கு போனாலும் சரி, திருச்சபையில் இருக்கிறவர்களும் சரி, என்ன பெரிய இவரோ அவர் இப்படின்னு கேட்குற ஒரு நிலைமை இன்னைக்கு சராசரி வந்துக்கிட்டே இருக்குது. இதனுடைய விளைவு என்னென்னா, சிம்பிட்டோண்டு சின்ன பையன் கூட இப்போ மந்தியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாமியாரை பார்த்தா என்ன செய்வீங்கன்னு கையை கும்பிட்டு, சாமி சர்வேஸ்வரனுக்கு நான் ஃபாதர் அந்தோணி சேவர்கிட்ட இருக்கும்போது இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும். அல்லேலூயா. இந்த சாமிகிட்ட ஃபாதரை பார்த்த உடனே சாமி சர்வேஸ்வரனுக்கு அப்படின்னு முட்டு போட்டு சிலுவை வாங்கணும். எங்கே பார்த்தாலும் சாமியை பார்த்தோன்னே சாமி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உடனே நீங்கள் சொல்லுங்கம்மா சாமியாரே பாய் பாய் சொல்கிறாரு, இல்லைன்னா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி என்ன சொல்லுமா, உலகமே கெட்டு போயிட்டு சொல்கிற கதையில் தான் இருக்கோம் தவிர நாம் நாசமாக போயிட்டோம் இன்னும் சொல்கிறதே இல்லை. அப்படி தானே? கேட்டால் சொல்லுது உலகமே கெட்டு போச்சு, நாம் நாசமாக போயிட்டு இருக்கோம், நமக்கு தெரியலை. இதனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கடவுள் பக்தியை விட்டு நம்ம பிள்ளைகளை அடிச்சுட்டோம், பிரித்து வைத்து விட்டோம். இது ஆண்டவர் சொல்லும்படி நமக்கு இந்த நேரத்தில் ஒரு உணர்வை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இதனுடைய விளைவு பாருங்க. நீங்கள் குருக்களுக்கும் சரி துறவிகளுக்கும் சரி ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பு குறைந்து 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 இன்னைக்கு என்ன ஆயிட்டுனா, இன்னைக்கு இம்பட்டோண்டு இருக்கிறவங்க கூட குருத்துவத்தை என்ன செய்யறதில்ல, மதிக்கிறதில்லை. உங்கள் வீட்டில் பேசுவீங்க, அந்த சாமியாரை பாரு நம்ம உபவாசம் இருக்க சொல்லிட்டு அவர் கறி தின்னுக்கிட்டு இருக்காருன்னு அம்மா சொல்லுவா. அல்லேலூயா. இங்கே வீட்டில் பேசுகிற பேச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் போய் எப்படி அவர்கிட்ட சொல்லுவாங்குவான். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க. மோசேயோடு தேவன் பேசினார். இவங்க எல்லாரும் ஒரு நாள் முடிவெடுத்தாங்க. என்ன முடிவு? ஏன் மோசே கூட தான் ஆண்டவர் பேசுவாரோ, எங்க கூட பேச மாட்டாரோ என்று மோசேக்கு விரோதமாக இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். மோசே குறித்து அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அல்லேலூயா. விளைவு என்னாச்சு தெரியுமா? தேவன் அவர்களை அழித்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள்ட்ட இருக்கிற பொறாமை குணம் உங்களுக்கு என்ன கொண்டு வந்துடும் தெரியுமா? தேவ கோபாக்கினையை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, எனக்கு தெரிந்தபடி நான் சொல்கிறேன். இந்த குருவானவருக்கு விரோதமாக, துறவிகளுக்கு விரோதமாக நீங்கள் அவர் நல்லவராக கெட்டவரான்னு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரா? கண்டிப்பாக. நல்லது செய்கிற குருவுக்கும் ஒருவேளை வாழ்க்கையில் ஏதோ இடறி போகிற குருவுக்கும் ஆண்டவர் அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட் என்ன செஞ்சுருக்காரு? தெளிவாக வச்சுருக்காருங்க. நீங்கள்லாம் அதில் 1% கூட நீங்கள் தவறுனா கூட அவர் தவறுவதே ஏழியை தீர்ப்பது யார் பொறுப்பு? ஏழியோட குடும்பத்தை போட்டு தள்ளுறது யார் பொறுப்பாக இருந்துச்சு? அதில் ஆண்டவர் தவறவே இல்லை. என் பீடத்தில் தவறாக இருந்தியா உனக்கு நான் வச்சிருக்கிறேன்னு அவர் தீர்ப்பு எழுதிட்டாரு. அதனால தான் தாவீது எழுதினாரு, என்னது, உமது தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் இருக்கிறீர். சங்கீதம் 51 படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எடுக்க வேண்டாம், பிறகு படிங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பாருங்க, பொறாமையினுடைய விளைவு அவர்கள் தேவ கோபாக்கினைக்கு உள்ளானார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல பாருங்க, நீங்க இந்த மோசேக்கு விரோதமாக அவருடைய சகோதரி எழும்புகிறாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் என்னாகமம் எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் என்ன, அதில் எடுத்து வாசித்து பாருங்களேன். அதில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் ஆண்டவர் உண்மையில்
மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். பிரைஸ் தி லார்ட். போதும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, மோசேயோட சகோதரி அவ என்ன சொல்றா? இப்போ சில வீடுகளுக்குள்ள போனோம்னா, சில வீடுகளுக்குள்ள இதை நீங்க பைபிளில் படிச்சீங்கன்னா மார்த்தாள் மரியாவை நீங்க எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். மார்த்தாள் மரியா வீட்டில் என்ன பிரச்சனை? இயேசு போயிட்டாரு, மரியா இயேசுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து விட்டான். உடனே பாருங்க, மார்த்தா உள்ள இருந்து ஓடி வந்தா, ஆண்டவரே உமக்கு என் மீது என்ன இல்லையா அக்கறை? உண்மையிலே அவ அக்கறை இல்லையான்னு கேட்டதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? மரியாள் வந்து எங்க உட்கார்ந்துருக்கா? இயேசு பாதத்தில் உட்கார்ந்துருக்கா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீங்க 2 அக்கா தங்கச்சி இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் நீங்க புகழ்ந்துட்டு வந்துருங்க, என்னம்மா பண்ணுவேன்? இது என்ன ஆயிரும்? உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா இல்லையா? உனக்கு பிழைச்சிக்கிட்ட ஒரு ஆள் என்ன அக்கா தங்கச்சி எங்கள் அக்காவங்க ஒரு ஆளை நல்லா புகழ்ந்துட்டு வந்துட்டு போனாயிரும், பாவிப்ப வீடு 2000. பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு பாதத்தில் உட்கார்ந்த மரியா இயேசு சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கா. உள்ள இருந்து மார்த்தா வந்தா, நான் ஒத்தையில தான், நான் தான் என்ன செய்யணும், தோசை ஆப்பம்லாம் சுடணுமா? ஏன் அவளுக்கு என்ன இல்லையா? வந்துட்டா அந்தால. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதே பிரச்சனை. கூட பிறந்தவளா இருப்பா, ஆனால் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 2 பேர், பிரைஸ் தி லார்ட், இன்னைக்கு வரை பிரிஞ்சு கிடக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க பேரப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க, பேச மாட்டா. ஏன்? ஒருத்தி சிவப்பாக இருக்கா, கொஞ்சம் ஒருத்தி லேசாக சிவப்பு இல்லாமல் இருக்கானா. 2 பேரும் பேச மாட்டா. நாங்கடே உனக்கு 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அவ சிவப்பா இருக்கா. அது பிரைஸ் தி லார்ட். சிவப்பா ஒருத்தி இருக்கா, ஒருத்தி கொஞ்சம் பேசவே மாட்டேக்கா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. மார்த்தாளை போல உள்ள ஒரு மனநிலை, இயேசுவுடைய மோசேயுடைய சகோதரியை போல உள்ள மனநிலைமை. எப்போ மாதிரி கூட்டம்லாம் யார் பின்னால தான் இருக்குது? மோசே பின்னால தான் இருக்கு. நம்மளும் மோசை கூட வந்தவன் தானே, என்ன அப்படின்ட்டு பார்க்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீடு முழுவதற்கும் மோசேயே தகுதியானவன். பிரைஸ் தி லார்ட். அதான் நம்பிக்கைக்கு உரியவன். கை தட்டுங்க பாப்பா. அர்த்தம் என்ன? நான் தேர்ந்தெடுத்தது யார? மோசேய. பிரைஸ் தி லார்ட். விளைவு என்ன? மோசேயுடைய சகோதரிக்கு என்ன வந்துட்டு? தொழுநோய் வந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்க, இந்த பொறாமை நம்ம குடும்பங்களுக்குள் சாபங்களையும் துன்பங்களையும் கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னும் 2வது நபரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா நீங்கள் தொடக்க நூலுக்கு போயிருங்க. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம். கொஞ்சம் பக்கத்தில் மூஞ்ச பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பக்கத்தில் முகத்தை பாருங்க. என்ன சரி, என்ன இப்போ படிங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றி இருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? உன் முகம் ஏன்? சொல்லுங்க. உன் முகம், பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உன் முகம் ஏன்? வீட்டுக்கு போனால் முகம் வாடிடுது. சில சொல்லுவாங்க, ஜெப கூட்டத்தில் இருந்தால் நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனால் முகம் வாடிடுது. ஏமா? இங்கே இருந்தால் நல்லா இருக்கு, என்ன வீட்டுக்கு போனால் அவளுக்கு வந்தது வாழ்வு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கார் வாங்கிட்டா, நேற்று வந்தவாளாம் வீட்டை கட்டிட்டா. எவ்வளோ நாள் நீரும் உழைக்கிறு, இந்த மஞ்சத்தாளி மாறவே
ஆனால் போன வாரம் கட்டினவாலாம் கழுத்தில் 32 பவுன் போட்டிருக்காளே. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் முகம் ஒரு நாளும் மாறாது. மாறுமா? அவர் என்னைக்கு 32 பவுனை போடுறது? கொல்ல தான் அடிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். உன் முகம் ஏன், உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ ஏன் சினம், ஆண்டவர் சொன்னார், நீ சினமுற்று இருப்பது ஏன்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏங்க முகம் வாடிச்சு? காயினுடைய முகம் ஏன் வாடியது? ஒன்னே ஒண்ணுதான். அவனை 2 பேர் உலகத்தில் முதலாக 2 பேர் காணிக்க கொடுத்தான். யாரு? காயினும் கொடுத்தான், ஆபேலும் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட்ட உடனே அங்கே 2-3 பதார்த்தங்கள் இருந்துச்சு. சிலர்கள் அப்படிலாம் கொண்டு வருவாங்கன்னு சாப்பிட போனோம். நீங்கள் யாரும் சாப்பாடு தராமல் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. உடனே 2-3 பதார்த்தங்கள் இருந்து ஒரு அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, பக்கத்தில் இருந்துக்கிட்டு, நல்லா இருக்கா, ருசியாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம், ஆமாக்கா அந்த ஆப்பம் ரொம்ப நல்லா இருக்கு. வீணா போன வாய் சும்மா இருக்க வேண்டியதானே, இந்த ஆப்பம் ரொம்ப நல்லா. பிரதர் உண்மையிலேயா அப்படின்னுச்சு. அப்பவும் வந்து புரியலை. ஆமாக்கா ஆப்பம் நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த அம்மா அப்படியே போயிட்டு, ஏன்னா அது அவள் தங்கச்சி செஞ்சு கொண்டு வந்ததான். இப்போ அடுத்த நாளும் நீங்கள் அதே கூட்டத்தில் நற்செய்தி கூட்டம், அந்த அம்மா கூட்டத்துக்கே வரலையே, ஜபத்துக்கே வரல. நாங்கள்ட்ட நீங்கள் போய் அவட்ட போய் ஆப்பம் நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லுவீங்களா? பாருங்க, நம்ம சிரிச்சிட்டோம். இதுதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையே தான் இது. ஒருத்தரை பாராட்டி விட்டால், இவங்க இருக்கிற ஒரு கேள்வி கேட்கலாமா? கோபப்படுற மாட்டீங்கள? உங்கள் கணவர் தன்னுடைய சொந்த சகோதரியை பாராட்டினால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள்? இந்த டுபாக்கூர் வேலைலாம் பார்க்கப்படாது. சரி, இப்போ அதை தாண்டி ஒரு கேள்வி வைக்கலாமாப்பா? உன் பேர் என்னது? பிரின்சி. பிரின்சியோட வீட்டுக்காரர் பேர் என்னது? அம்மாவுக்கு அம்மா இருக்கா இல்லையா? சரி இல்லை, சரி இல்லாமல் போன கிளவியை வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பிரின்சியோட கணவர் அவங்க அம்மா வச்ச சாம்பார் சூப்பராக இருக்குது, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் சூப்பர் அப்படின்னு சொன்னால் பிரின்சி என்ன பண்ணுவேன்? கீழே இருக்கிற குழம்பு தலைக்கு வந்துடும். குடும்ப சண்டை இழுக்கிறக்கா கூப்பிட்டு வந்தியான்னு கேக்கியா? என்னம்மா செய்வ? அவ்வளவுதான். என்னக்கா சும்மா உண்மையை சொல்லுக்கா. ஏயா எவ்வளவு டயலாக் இருக்குன்னு செலவு போட முடியாது, அத்தனை செலவு போடணும். அப்புறம் ஏங்க நீங்க காயினம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இங்க எங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதுங்க. சரி, என் தங்கச்சிக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, என் தங்கச்சி நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கா அப்படின்னு வீட்டுக்காரர் வாயை திறந்து எந்த வீட்லயாவது சொல்லியிருக்காரோ? சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஏன்? நம்மளால அதை அக்செப்ட் பண்ணவே ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி உன் தங்கச்சி பத்தி ஏன்ட்டே சொல்லலாம்? இப்போ நீங்க காயினை பத்தி ஏன் பேசணும்னு? காயினை பத்தி பேசணுமா? உன்னையே தான் அதில் காயின் பக்கத்தில் போடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. காயினால சொந்த சகோதரன் ஆபேல் என்ன செய்யும்ல, இந்த உலகத்தில் வேற சகோதரனே அவனுக்கு வேற, ஆண்டவர் வேற எங்கேயுமே மனுஷனை காமிக்கவே 2 பேர் இருக்கான். அந்த 2 பேர்ல ஒருத்தரை
ஆண்டவர் சொன்னார், பரவாயில்லப்பா உன் காணிக்க நான் எடுத்துக்கிறேன், நீ வச்சுட்டு போ, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதையே அவனால் நினைச்ச முடியல. உடனே அவன் முடிவு பண்ணான், இந்த இடத்துல இனிமேல் இவனுக்கு இடமே போட்டு தள்ளுங்கன்னு தள்ளிட்டான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், இனிமே உன் மூஞ்சில நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தமே. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. நீங்க சொன்ன எல்லா டயலாக்கையும் லேசா எடுத்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேளுங்க. உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், இனிமே உன் வீட்டு வாசல் படியா மிதிக்க மாட்டேன், நான் செத்தாலும் என் மூஞ்சில நினைச்சியாத. ஏன் சொன்னீங்க சிஸ்டர்? சிரிச்சிட்டோம், ப்ளீஸ் சிந்திங்க. ஏன் சொன்னோம்? ஏங்க சொன்னோம்? என் இருதயத்துக்குள்ள இருந்து செயல்படுது ஒன்று. என் லெவலை தாண்டி வேற யாரையும் நான் வரவே விட மாட்டேன். நான் தான் அந்த வீட்டுக்கு ராணி, நான் சொன்னதுதான் நடக்கணும். இது ஆம்பளைங்க நிலைமை. என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா உங்க வீட்டுக்கார நிலைமை இப்படிதானா? பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அக்கா இருக்கு பார்த்தீங்களா, எல்லா அக்காமாருமே அடுத்த கணவனெல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க, அப்படிதானக்கா? அந்த மனுஷனை பாருங்க, புத்தி உள்ள மனுஷன், அந்த ஆள் நல்லா உழைக்கிற மனுஷன். என்ன உன் வீட்டுக்காரர் என்னைக்கு அப்படி சொன்னியா நீ? பிரைஸ் எல்லாம். சரி, வெரி குட். சிரிச்சுக்கிட்டே பேரு. அல்லேலூயா. பாருங்க, சொந்த சகோதரன் காயினை, சரி ஆபேல காயின் என்ன பண்றான்? கொலை செய்தான். ஆண்டவர் கேட்டாரு, உன் முகம் ஏன்? அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிங்க நீதிமொழிகள். என்ன நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். சினம் கொடியது, சீற்றம் பெரு வெள்ளம் போன்றது, பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் முடியும்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்ல கவனிங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28:22 படிங்க. நீதிமொழிகள். பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டுமென்று, ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார். பிரைஸ் தி லார்ட். பிறர் செல்வராகிறத, சரி, பிறரை பொறாமை கண் கொண்டு சரி, இப்போ நீங்க பிறரை பொறாமை கண் கொண்டு பார்க்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்களை எப்படி பார்க்குறீங்க? இது நமக்கு தெரியவே தெரியாது. இது நமக்குள்ள இருக்குன்னே, நிறைய பேருக்கு இது இருக்குன்னே தெரியாது. இது நமக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் பைபிள் சொல்லுது, பிறரை பொறாமை கண் கொண்டு பார்க்கிறவர் செல்வர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். போதும், இந்த வார்த்தை தான் தேவை. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு அக்கா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தன்னுடைய அவருடைய கணவர் ஒரு பெரிய குடிகாரனாக மாறிட்டார். அல்லேலூயா. அப்போ ஏன் குடிகாரனாக மாறினார் அப்படின்னா, இந்த மனுஷன் ஏதோ மாச சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காரு. அல்லேலூயா. போதுமான அளவு சம்பளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ அந்த குடும்பங்கள்லாம் ஒரு நாள் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தா எல்லாரும் ஒரு டூர் போனாங்களாம். டூர் போகும்போது பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்காங்க. இந்த அம்மாவும் பரவாயில்லாமல் இருக்கிறார், அவருடைய கணவரும். ஆனால் இந்த அம்மா பார்க்குது, வீட்டுக்காரரை பார்த்து சொல்லிச்சு, அவனை பாருங்க, இவனை பாருங்க, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்கள் எங்கேயோ போயிடலாம்னு சொல்லிச்சான். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து அந்த மனுஷனை சில நேரத்தில் பாருங்கள், சிலர்லாம் அப்படி டெய்லி குத்திக்கிட்டே இருப்பாங்க, முள்ளு மாதிரி. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் முள்ளு மாதிரி இல்லையே. உங்களே சொல்லலை என்ன, சில நேரத்தில் தப்பாக எடுத்துக்கிட்டாங்கண்ணே. சிலர் டெய்லி குடிக்க தண்ணி கேட்டா
சாப்பாடு ஒரு கேடா. இப்படியே என்ன செய்யறது, டெய்லி குத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க அவனை பாருங்க இவனை பாருங்க அப்படின்னு. இந்த மனுஷன் தான் வேலையை விட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். வேலையை விட்டுட்டு கொஞ்சம் கடனை வாங்கி 2-3 பேர்கிட்ட பார்ட்னராக வைக்க போகிறேன்னு சொல்லி காசை வாங்கி அதை இதில் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப அமோகமாக வாழ்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீள முடியாத கடன் தொல்லையினால் அந்த குடும்பம் என்ன செய்யுது, அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதன் விளைவு அவன் கேடான பழக்கங்களுக்கு உள்ளாகி இன்னைக்கு டெய்லி வீட்டில் ரணகலமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடிச்சலுங்க, பிறரை மாதிரி வாழணும்னு எப்போ உங்களுக்கு ஆசை வந்துட்டோ அப்பமே உங்களுக்கு நீங்களே குழியை தோண்டிட்டீங்க. உள்ளே போய் படுத்துக்கோங்க. அடுத்தவனை மாதிரி வாழ நீ ஆசைப்படும் போது நீ குழியை தோண்டி என்ன செஞ்சிருவ, நீ மட்டுமா போவ, இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தே கூட்டு போவ. நீங்கள் இப்போ உங்களோட சின்ன ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? சரி. உங்கள் வீட்டில் வீடு இருக்கா? உங்களுக்கு வீடு இருக்கா? வீட்டில் தானே இருப்போம், காட்டிலையா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? பொருட்கள் இருக்கா? வீட்டில் இருக்கிற பொருட்களில் ஒரு 100% அப்படி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எத்தனை சதவிகிதமான பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள் கேட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த பகுதி புரியட்டும். பாப்பாவுக்கு மேரேஜ் ஆகிட்டா? சரி. வணக்கம்மா. சரி. அப்படி கேட்போம்மா. அப்புறம் தான் கொஞ்சமாவது பிரைஸ் தி லார்ட். மேரேஜ் ஆகிட்டாமா? ஆயிட்டல. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எத்தனை பொருட்கள் கட்டி உயர வைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பொருட்கள் பயன்படுகிறது? இப்பெல்லாம் காது கேட்காது, மிஷின் மாட்டணும். ஒரு அதே இத்து போன சட்டியில் தான் இன்னைக்கு வர குழம்பு வச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த தாவா இந்த தாவா அது இதுன்னு அடுக்கி வச்சிருப்பா. பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் இவ வாங்கினா தெரியுமா? போனா மதினிகாரி வீட்டில் அதே மாதிரி இருந்துச்சு, வாங்கி வச்சா. அங்கே போனா நாத்தனார் வீட்டில் என்ன இருக்குது சொல்லுங்க? நாத்தனார் வீட்டில் போனால் புது மிக்சி, நல்லா இருக்க மிக்சியை உடைக்கிறா, புது மிக்சியை வாங்கி பத்திரமா வைக்கிறா. இப்போ இதில் நிறைய கிறுக்குகள் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதில் டிவி, இப்போலாம் டிவி எவ்வளோ பெரிய டிவி எல்லாம். ஏன் அவ வீட்லேயும் அவ்வளோ பெரிய டிவி இருக்கு, நாங்கள் முடிவு என்ன? இப்போ எல்லாருக்கும் அடுத்து கார் பைத்தியம் வந்துட்டு. அவங்க கார் வச்சிருக்காங்க, நாங்களும் கார் வாங்கணும். இங்கே கார் விடுறதுக்கு ரோடே இல்லை. கார் விடுறதுக்கு ரோடே இல்லை. அன்னைக்கு வர மாதிரி சொல்லிச்சுமா கார் வாங்க போகிறேன். ஆமாம், கார் விட்றதுக்கு எங்கம்மா ரோடு இருக்குது? ரோடே இல்லை. இருந்தால் தானே விட்றதுக்கு. அவள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே, அவளை கொண்டு போகிறதுக்கே அவளே அகலம் 3 அடியில் இருக்கா. அதுக்கே இடம் இல்லை. இது காரை எங்கே கொண்டு போகிறது? காரை சரி. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் காரு ஓட்ட தெரியுமா? தெரியாது. வீட்டுக்காரருக்கு ஓட்ட தெரியாது. அப்போ எதுக்கு? எங்கே போவியா? இந்த இருக்க ஏரலுக்கு போகிறது. ரொம்ப பெரிய ஊராக இருக்கப்பா, பார்த்து தான் ஐயா சொல்லணும். இதால் ஏறி உட்காந்து ஆட்டோக்காண்ட ஒரு 250 ரூபா கொடுத்தா அதோட முடிஞ்சது. இது பெட்ரோலை போட்டு, ஆக்டிங் டிரைவர் போட்டு, நிற்க போகிற காருக்கு என்ன கொண்டா டியூ, பிறகு எப்படி உன் கடன் தீரும்? தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. சொன்ன செய்தியோட சிந்தனை ஒன்று தான். என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் நான் கேட்ட கேள்வி மறந்துடாதீங்க. 100% வச்சிருக்கிற பொருட்களில் நீங்கள் பயன்படுத்துவது 20% தான். மிச்சம் 80 எங்கே கிடக்கு? பரல்லையும் அலுமாரிலையும் இருக்குது. நீ வச்சிருக்கிற 300 சேலையில் 3 சேலை தான் டெய்லி உடுத்துற. அதை மட்டும் கூட போகுது. ஆனால் வருஷத்துக்கு 7 சேலை எடுக்கா எங்கே சோஸ்பின்னு. இதில் வேற சில ஊரில் போனால் வாரத்துக்கு 7 திருவிழா இருக்குது. அல்லேலூயா. நீ யோசித்து பாருப்பா.
பொறாமை, அதாவது பிறர் மீது பிறர் வாழ்வது போல நான் வாழணும்னு நினச்சி பொறாமப்படுறது எங்கே கொண்டு போயிடும்? செல்வனாக என்னை கொண்டு போய் அது என்னை ஏழையாக மாற்றிவிடும். அல்லேலூயா. இது யாருன்னா வேற யாரும் கிடையாது, சவுல். சொல்லுங்க, யாரு? பைபிளில் நீங்கள் 1 சாமுவேல், என்ன 1 சாமுவேல் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், என்ன 18 எடுத்துக்கோங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். நான் வாசிக்க சொல்கிறேன். 9ஆம் வசனம் படிங்க. அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, என்ன பண்ணா? நான் சொல்லல, சவுல் யாரை பார்த்து பொறாமப்பட்டான்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கலாம், சவுல் யாரு, தாவீது யாரு? சவுல் ராஜா, தாவீது யாரு? ஒரு ஆடு மேய்ச்ச சின்ன பையன், சவுலுக்கு கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். ஆனால் இந்த சவுல் யாரை பார்த்து பொறாமப்படுறான்? தாவீதை பார்த்து பொறாமப்படுறான். ஏன்? ஒரு நாள் வந்தான், வரும்போது தாவீது வெற்றியோட வந்த உடனே அங்க இருக்க சில அக்காமார் சொன்னா, சவுல் 1000 கொன்றான், தாவீது 14000 கொன்றான். சொன்ன உடனே சவுல் அன்று முதல் தாவீதை கொல்றதுக்கு வழிவகை தேடுகிறான். இதே நிலைமை எங்க இருக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க தப்பா எடுக்கலைங்க, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சில வீட்டில் சொந்த கணவரை யாரும் பெருமையாக பேசினா கூட சில மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன அவர் தான் எல்லாம் பண்ணாரோ, நான் இல்லையா? சில வீட்டில் மனைவி யாராவது பெருமை பேசினா கணவன் அவனுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது, அவனுக்கு சைக்கோ ப்ராப்ளம் ஆயிடுது. நிறைய வீட்டில் பாருங்கள் சைக்கோக்கள் இருக்கு, தெரியுமா? அப்படின்னா என்ன, அவன் நான் தான். அதான் சில பேர் இருக்கான் பார்த்தீங்களா, கல்யாண வீடாக இருந்தால் அங்கேயும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீடாக இருந்தால் அங்கேயும் நான் தான் பணமாக இருக்கணும், பணமாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, எல்லா இடத்துலையும் மாலை வேணுமா உனக்கு? போகிற இடத்துலலாம் உனக்கு என்ன வேணும்? மாலை. சீக்கிரம் அனுப்பிடுவாங்க. சவுல் தாவீதின் மீது என்ன கொண்டான்? சொல்லுங்கம்மா, என்ன கொண்டான்? பொறாமை கொண்டான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு வேதத்தின்படி சில காரியங்களை காண்பிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தது யார? மோசேக்கு எதிராக பேசின ஒரு கூட்டம். 2வது ஆபேலை கொலை செய்த காயின். 3வது நீங்க பார்க்கறது யாருன்னா சவுல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சீராக்கின் ஞானம் 30ஆம் அதிகாரம் 24. நல்ல காது கொடுத்து கேட்கணும், வசனத்தை படிக்கணும். ஏன் சோஸ்பின் படி. 30ல் 24ஆம் வசனம் பைபிளை பரட்டு. பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எடுத்துட்டீங்களா? கத்தா சீராக்கின் ஞானம் 30:24 இருக்கானே, போட்டிருக்கா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நான் சொல்லல, என்ன கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். பொறாமையும் சீற்றமும் எதை குறைச்சிருமா? சுகரு, பிரஷரு கூடுமா குறையுமா? எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் ஓட்ட, அடப்பு எல்லாம் தன்னால வந்துடும். நான் சொல்லல, உங்க உடம்பு எப்போ சிலர் இருக்காங்க பாருங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போவீங்க, கூட்டு போய் இப்போலாம் போனால் உடனே பில்லு, உடனே எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே தள்ளிடுறாங்க. புதுசாக மிஷின் இருக்கு, அப்படியே கொண்டு போயிட்டு வர்றான். உள்ளே கொண்டு போயிட்டு வரும்போது பில்லு 7 லட்சம் ரூபா பில்லு. அப்புறம் என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு? 7 லட்சம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார், காய்ச்சல்னு தான் கொண்டு போனால் 22,000 பிடிக்கிட்டு விட்டான். லாஸ்ட்டில் கேட்டதுக்கு இது சாதாரண காய்ச்சல் அப்படின்ட்டாரான். பிரைஸ் தி லார்ட். சாதாரண காய்ச்சல்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு? 22,000. அல்லேலூயா. இப்போ வசனத்தை பாருங்கள். சில பேரில் பல பேர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு
என்னன்னே தெரியாது. நல்ல கவனிங்க, சிலருக்கு உடம்பு ஓயாமல் காந்தலாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். சிலருக்கு தீ எரிஞ்ச மாதிரியே கப்பா கப்பா கப்பான்னு காந்துன்னு சொல்லுவாங்க. சிலர் பாருங்க அல்சர் வியாதி. சிலருக்கு உடம்புல வலி, இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, அங்கே வலிக்கு, எல்லா இடம் வலிக்கு. இந்த வலி இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு காரணம், நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்கிட்டையும் போங்க, எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க எல்லா மிஷின்லையும் எடுத்துகிட்டு ஒன்றுமே தெரியலை. ஆனால் பைபிள் சொல்லுது பொறாமை. பைபிள் சொல்லுது உனக்குள்ள யார் மேலே என்ன இருக்கு? அவளை பாருங்க, அவட்ட எல்லாரும் பேசுறாங்க, என்கிட்ட யாருமே இப்படி இருந்தோன்னா எப்படி பேசுவாங்க? பேசுகிற மாதிரி இருக்கணும்ல. அப்புறம் இன்னும் சாப்பிடல என்ன கேட்க முடியுமா? சிலர் வில்லங்கம்னா இருப்பாங்க, என்ன பாப்பா சாப்பிட்டியாமா? சாப்பிடல அப்படின்னா ஒன்றும் பேச முடியாது. சிலர் பாருங்க எப்பவுமே மூக்கு ஷார்ப்பாகவே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கேட்ட உடனே பொசுக்குன்னு கொத்திடுவாங்க. பிறகு அவகிட்ட போய் உட்காந்து பேசுவாங்களா யாராவது? பிறகு அவட்ட போய் பேசுகிறாங்க, இவாட்ட பேசுகிறாங்க, ஏன்ட்ட ஒருத்தருமே எப்படி பேசுவாங்க? இப்படி பேசுவான். இன்னைக்கு ஏன் இந்த வியாதிகள் பலவீனங்கள் உங்களுடைய ஆயுசுனால குறைக்குன்னா, வசனம் சொல்லுது நீ எப்பவும் பொறாமைக்கு இடம் கொடுக்குறையோ. சவுலை பாருங்க, சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு தாவீதை கொல்லணும்னு முடிவெடுத்தானோ அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் இன்பமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கான். தாவீதை கொன்னே தீரணும்னு அலைஞ்சான். கடைசியில் பாருங்க அவன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சது? பொறாமையினாலேயே செத்து போயிட்டான். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மற்றவங்களுக்கு இருக்கிறத பார்த்து நீங்க ஒரு நாளும் எந்த விதத்திலும் சலனம் அடையாதீங்க. அவங்கள விட நீங்க சிறப்பானவர்கள். நீங்க யாரு? உங்களுக்கு தெரியணும், நீங்க சிறப்பான ஆளு, நான் சிறப்பான ஆள். எனக்கு ஆண்டவர் தனித்தன்மையை கொடுத்துருக்கார். என் லெவல், எனக்கு என்ன கிடைக்கணும், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கழுகு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, கழுகை பார்த்துருக்கீங்களா? இந்த கழுகு வானத்தில் பறக்கும்போது இந்த கழுகை சீன்றது என்ன தெரியுமா? காக்கா. என்னது? ஆனால் இந்த காக்காவை இந்த கழுகு ஒருபோதும் திரும்ப என்ன செய்யாது. இந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களை விட யாராவது உயர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போகிறீங்க. ஆனால் இந்த கழுகு என்ன செய்யணும்னா, தனக்கு மேலே வந்து கொத்துக்கிற காக்காவை அது திரும்ப போய் அது கூட போராடிக்கிட்டு தான் இருக்கிறதே. இந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? மெல்ல மேலே போய்கிட்டே இருக்கும். இந்த கழுகுக்கு தெரியும், இந்த காக்காவோட ஈக்குவல் பண்ணி என்னால் நான் பறக்க வேண்டிய அவசியம் எனக்கு, நான் காக்காவோட மேலே போவேன். இப்போ காக்கா என்ன செய்யும்? ஒரு லெவலுக்கு மேலே ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்காது, சுவாசம் கிடைக்காது. இந்த காக்காக்குன்னு ஒரு லெவல் தான் இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஓன் லெவல் வேற, அவங்க லெவல் வேற. நீ அவங்க லெவலுக்கே போகணுன்னு ஆசைப்பட்டா தேவன் உன்னை வீட்லையும் வெளியையும் எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் என்ன வந்து எங்கேயோ கொண்டு போன அவர் நினைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் தெரியுமா? இந்தா பாருங்க, இந்தா பாருங்க, அவங்கள பாருங்க, இப்படியே இருந்துன்னா உள்ள அல்சர் தான் வரும். அல்லேலூயா. அப்புறம் வாயு ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் எங்கேயாவது போய் காயகல்பம் சாப்பிட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. நீ தேவையில்லாமல் என்ன செய்யாத, வசனத்தை மறந்துடாத. எத்தனை வசனம் படிச்சீங்க? சீராக்கு, படிங்க. சீராக்கு, பொறாமையும் சீற்றமும் வாழ்நாளை குலைக்கும்,
கவலை உரிய காலத்திற்கு முன்பே. அப்போ பொறாம வந்துட்டுனா உங்களுக்கு என்ன வந்துடும்? கவலையும் சேர்த்து. ஒன்று வாங்கினா ஒன்று, பக்கத்தில் கை கொடுத்துருங்க, ஒன்று வாங்கினா ஒன்று. நல்லா வாங்குங்க, இப்போமே வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கினா ஏக்கா, ஒன்று வாங்கினா ஒன்று, என்ன வாங்கினா என்ன ஃப்ரீ? பொறாமைய வாங்கிக்கோ, கவலை தன்னால வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அவ எப்படி இருக்கா அப்படின்னு நீ நினைக்கிறதுக்குள்ளேயே உள்ள வந்துடும். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லைன்னு வந்த உடனே உன் பிரச்சனையை அவன் கவுண்டன் அப்படி ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சீராக்கின் ஞானம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க பார்ப்போம். பொறாமை கொண்டோர் தீயோர் பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம். இப்ப ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். கை தட்டுங்க நல்ல. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, கை கூட சொல்லுங்க. ஏய் அம்மா, நம்மளை பத்தி தான் எழுதிருக்கு. யாரை பத்தி எழுதிருக்கு? நம்மளை பத்தி தான். நம்ம தான். வெரி குட். யாரை பத்தி? பொறாமை கொண்டோர் யாரா? இந்த ஏன் அவர்களை தீயோர்னு போட்டிருக்கு? சொல்லுங்க, ஏன் தீயோர்னு போட்டிருக்கு? நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி, நான் யாரை பார்த்துமே மூஞ்ச அப்படின்னு திருப்பினதே கிடையாது. சொல்லவே முடியாது. ஏன்? நீங்கள் ஏன் மூஞ்ச திருப்பினீங்க? நீங்கள் ஏன் மூஞ்ச திருப்பினீங்க? இதெல்லாம் பாவமா பாவம் இல்லையா? உங்களை பார்க்க சில நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாப்பாவை பார்த்துக்கோங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். கையில் வச்சுடுங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் யார் இருக்கான்னா, இதில் ஒருத்தன் பேர் இருக்கு. அவன் பேர் என்ன தெரியுமா? ஆமான். என்ன பேர்? எங்க இருக்கு? ஆமான். பிரைஸ் தி லார்ட். என்ன பேரு? ஆமான். இவன் யாருன்னா, மொர்தெக்காய்ங்கிற ஒருத்தருக்கு நல்லது கிடைக்க போகுது. இவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே. இவன் பாருங்க, உள்ள அப்படி கொடன்னு கொடைஞ்சிக்கிட்டே இருக்கு. வீட்டில் பார்க்குறான். வீட்டில் ஒன்று டெய்லி கொத்தி வேலை செய்கிறான். என்ன வேலை? இந்த மொர்தெக்காய்க்கு தூக்கு மரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் வீட்டில். இந்த பொறாமை இருக்கு பத்தியா, அது ஒன்று தூங்க விடுமா? சொல்லுங்க, தூங்க விடுமா? தூங்கவே விடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் தொடக்க கால ஊழியத்தில் வரும்பொழுது ஒரு இடத்துக்கு ஜோசப் சாமி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாய் தொண்டையை திறந்தோம்னா என்ன செய்யும்? அது ஆம்பளிப்பறம் முழுங்கின மாதிரி சவுண்டு வரும். அது அவர் கொடுத்தது. அல்லேலூயா. பாடி ஜெபம் அன்னைக்கு தெரிஞ்சது. சின்ன முதல் அனுபவம். உடனே பாருங்க, கொஞ்சம் பேர் அப்போ இருந்த சில சகோதரிகள்லாம், நாங்கள்லாம் 20 வருஷம் ஊழியக்காரி, நாங்கள்லாம் 20 வருஷம் ஊழியக்காரி, இப்போ வந்த பொடியனெல்லாம் கூட்டிட்டு போறாரு. இனிமே நாங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவக்கூட்டத்துக்கே அந்த கூட்டம் வரல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த 20 ஆண்டை கடந்து நீங்கள் நான் சொல்கிறேன், இப்படி பொறாமப்பட்டவங்கெல்லாம் ஆளையே காணும். பொறாமப்பட்டவங்க, இந்த குழியை தோன்றவன், இது எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் நினைக்க ஆன்மீகத்தில் இதை விட பெரிய போராட்டம்லாம் இருக்கும். ஒரு பங்கு சாமியார் நல்லது செஞ்சால் அந்த பங்கு சாமியார் இருக்கிறதுல இன்னொரு ஆள் கூட போட்டி போடுவாங்க. நல்லதே சொல்ல மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு நாள் நல்லதை வாங்கவே முடியாது. எல்லாரும் யார் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ரொம்ப கருத்தாக இருக்காங்க. எதில்? நம்ம வாழ்க்கையில் உள்ள இருக்கிறத விட அடுத்தவன் சொல்லுவாங்கள்ல, கடவுள் வந்து ஒரு வரம் கேட்டாராம். உனக்கு என்ன வர வேண்டும்? ஆண்டவரே, என் பொண்டாட்டிட்ட போய் நான் செய்கிறேன், கேட்டு வந்து சொல்லுகிறேன். அடுத்த நாள் கடவுள் தான், என்ன வர வேண்டும்? என் பொண்டாட்டி சொன்னா, எனக்கு ஒத்த கண்ணு போகணும், எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போனா, எனக்கு ஒத்த கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு என்ன பண்ணும்? 2 கண்ணு க்ளோஸ் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஆசீர்வாதமா? பொறாம இருக்கிற மொர்தெக்காய் ஆமான மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமான் செய்த தூக்கு மரம் ஆமானுக்கே முடிஞ்சு போச்சு.
ஒரு நாள் பொறாமைக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா திரும்ப சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உலகத்தில் சாவு எப்போ வந்துச்சு சொல்லுங்க, எப்போ வந்துச்சு? பொறாமைனால வந்துச்சு. எப்போ வந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க. சாவு எப்போ வந்துச்சு? உங்க வீட்டில் அழுகையும் பற்கடிப்பும் துன்பமும் எப்போ வருது? பொறாமைனால. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மாமியார் எப்பொழுது வில்லியாக மாறுகிறார்? எப்போ வருது? பொறாமை தான். பொறாமை தானே. ஏன் இடத்த பிடிச்சிட்டால. அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலைல ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் பாருங்க 3 மருமகளும் திறமையான மருமகள், கிச்சன் பக்கமே போகாத மருமகள். அவன் 3 பேர் முடிவெடுத்தே இருக்கா, மாமியே பார்த்துக்கிட்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ மாமி பார்த்தீங்கன்னா அது சொல்லுது, நம்மகிட்ட இருந்து ஒருத்தி என்ன செய்ய மாட்டேக்கா, வாங்க மாட்டேக்கால. மருமகளை கேட்டா ஜாலியாக வாங்கினோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, எந்திரிச்சோமா, போயிட்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, பொறாமையினால் என்ன வந்துட்டு? சாவு உலகில் வந்தது. எங்கெல்லாம் பொறாமை இருக்கிறதோ அவர்கள் சாத்தானின் மறுபிறவிகள். சொல்லுங்க. நீங்க சாத்தானை வளர்க்குறீங்க எப்போ? பொறாமையினால. எனக்குள்ள வருமா? கண்டிப்பான பெரிய யோகியம் சொல்ல வரல, எனக்கும் வரும். வரும்போதே என்ன பண்ணிடணும்? வராதுன்னா சொல்ல முடியாது. வரும் உடனே என்ன பண்ணிடணும்னா நாம் அதுக்கு என்ன செஞ்சிடணும்? அது தலையை பிடுங்கி காலுகளை போட்டு நசிக்கிறணும். நமக்கு தெரியணும். பொறாமை வரும் பொழுது சில சொல்லுவாங்க, பிரதர் நிப்பாட்டு, நம்ம கதை என்னமோ அதை மட்டும் வந்தியா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அங்கே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களாமே, இங்கே இவ்வளவு வந்து, அது அவங்களுக்குரியது, இது நமக்குரியது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ என்ன இவ்வளோ ஓட்டு வீட்லேயே இருக்கியே, எனக்கு இது போதும், இந்த ஓட்டு வீட்டில் படுத்தாலே கொரட்டை வருது. அல்லேலூயா. இப்போ இந்த ஓட்டு வீட்டில் கொரட்டை விட வைத்த ஆண்டவருக்கு சோத்திரம். மாடி வீட்டை கட்டிட்டு மாங்குன்னு சாவறதை விட ஓட்டு வீட்டில் சுகமாய் தூங்குவதே நலம். சொல்ல தெரியணும். சிலர் வந்து உங்களை பார்த்து என்ன செய்வாங்க, நீங்கள் இப்படி அழகாக இருக்க வேண்டிய ஆள் இப்படி இருக்கீங்களே, உங்களை நாங்கள் அழகாக்குறோம். இதுக்கு மேலே யார் பார்க்க போகிறா? என்ன ஒரு மாதிரி பார்க்கிய பார்க்குற ஆள் இருக்கா? இன்னைக்கு அவளைக்களையும் மாங்குன்னு என்ன செய்யுது, எதையோ போட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே யார் பார்க்க போகிறா? உன் வீட்டுக்காரர் தான் ஒன்று பார்க்கணும். நீ சொல்ல வேண்டியது என்னது? என்னை பார்க்குவதுக்கு என் வீட்டுக்காரரு போதும், இந்த மூஞ்சா அவர் பார்த்தா போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. காயின் நிம்மதியாக இருந்தானா? இல்லை. மிரியம் நிம்மதியாக இருந்தாளா? அடுத்து யாரு? சவுல் நிம்மதியாக இருந்தானா? அடுத்து ஆமான் நிம்மதியாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். சீராக்கி ஞானம் 9:1. ஏமா சீராக்கி ஞானம் 9:1. இது குடும்பத்துக்கான செய்தி. உன் காதல் மனையாளை நல்லா கவனிச்சு பாரு. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. உன் காதல் மனையாளை பார்த்து உனக்கே தீங்கு விளைவிக்கும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்காதே. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சரி, நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை பாருங்க, காதல் மனையாளை பார்த்து. இன்னைக்கு சில பேர் கணவன் மனைவி 2 பேர்கள் என்ன தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, சில பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்கம்மா, நான் கொஞ்சம் இலைமறை காயாமன்னு சொல்லுவேன்.
கணவன் சில பேர் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரு புள்ள கிடைக்குது, இல்லைன்னா சில பேர் லவ் மேரேஜ், இல்லைன்னா சில பேர் விரும்பின மாதிரியே சில பெண்ணோ ஆணோ கணவனோ அமைஞ்சிருவான். இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் பாருங்க, பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு நிறைய பாருங்க தேவையில்லாத பழக்கங்களை அந்த பெண்ணுக்கு என்ன செய்வான் அப்படின்னா அர்த்தம் என்ன? மனைவிக்கு உடனே இப்போலாம் உடனே பூ வைக்காங்களோ இல்லையோ, பொட்டு வைக்காங்களோ இல்லையோ, உடனே என்ன வந்துடும்? செல்ஃபோன். உடனே வாட்ஸ்அப்பில் வா, உடனே மெசேஜை போடு. இப்படியே போய் கடைசியில் வேறு மாதிரிலாம் என்னெல்லாமல் நாசமாக போய் எல்லா பாவத்தையும் கட்டிக்கிறாங்க. ஒரு நாள் வரும்போது சீக்வல்ட்டு போடுவோம்ல, என்ன கணக்கு போட்டாலும் லாஸ்ட்டில் என்ன பண்ணும்? பக்கத்தில் கை எடுத்து போடுங்க, கை கொடுத்து சொல்லுங்கள், நீ என்ன தான் கணக்கு போட்டாலும் கடைசியில் விடை எழுதியாகணும். ஆகணும்ல? விடை எப்படி முடியும்? நாசமாக போச்சு. சில பேர் பாருங்க, இதில் பைபிள் காதல் மனையால் பார்த்து நீ என்ன செய்யாத, பொறாமப்படாத. அதாவது அர்த்தம் என்ன? உன் மனைவி தான், உன் கணவன் தான். நீ அந்த அழகை கூட நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதை வச்சுட்டு 4 பேருக்கு முன்னால் போயிட்டு என்ன செய்யறது? என் மனைவியை பார்த்தீங்களா அப்படின்ட்டு, எனக்கு என்ன தங்கம் மாதிரி லட்டு மாதிரி இப்படி சொல்லுவான். நீ அப்பவே நினச்சிக்கலாம், இது ரொம்ப நாள் ஓடாது போலையே. என்னக்கா செல்வக்கா சொல்லுங்கக்கா, இப்படியே சொல்லிட்டு போய் கடைசியில் லட்டை என்ன ஆக்கிடுவாங்க, பூந்தி ஆக்கிடுவாங்க. அவ சொல்லுவா, கல்யாணம் முடியும்போது லட்டா இருந்தையா, இப்போ பூந்தியா, காரா பூந்தி கூட இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? எல்லாம் நல்ல கவனியும். மனைவியா கணவனா கடவுள் கொடுத்த பரிசு. பிள்ளைங்க கடவுள் கொடுத்த, நீங்கள் அதில் கூட என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய வாழ்க்கையை வீணா தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து பாவத்தை இழுத்துடக்கூடாது. சரி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ லாஸ்ட்டில் முடிச்சிருவோம். மார்க் 15:10. தலைமை குருக்கள் பொறாமையால் தான், படிக்கிறீங்களாமா? தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன். இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்களா? சொல்லுங்க, எதுக்கு கொடுத்தாங்க? இயேசு மேலே அவங்களுக்கு பொறாமை. ஏன்? இயேசு பின்னால் நிறைய மக்கள் இருக்காங்க. குணப்படுத்துறாரு, சுகப்படுத்துறாரு, செத்தவனை உயிரோட எழுப்புறாரு, நல்ல செய்தியை சொல்றாரு. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், எவனுமே சொல்லலை. துன்புறுகிறவர்களே நீங்கள், இதெல்லாம் இயேசு சொன்ன உடனே இயேசு பின்னால் ஒரு கூட்டம் வருது. இதை பார்த்த உடனே பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாரும் அவர் மேலே நினைச்சாங்க, பொறாமைப்பட்டார். நம்ம பொழப்ப கெடுக்கிறார். வெரி குட், நம்ம பொழப்ப கெடுக்கிறாரு. இன்னைக்கு மதம்ங்கிறது பொழப்பாக தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கடவுள் பெயரில் தான் என்ன பொழப்பு நடக்குது. இயேசுவை பொறாமை கண் கொண்டவர்கள் பார்த்தார்கள், எப்படி இவரை ஒழிக்கலாம் என்று. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். எப்படி இவரை ஒழிக்கலாம், இவர் மீது என்ன குற்றம் சாட்டலாம். இது உங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மேல எப்படி குற்றம், மனைவி மேல குற்றம் சாட்டலாம். அந்த மனுஷன் வாயே பேசாம இருக்கட்டும், எங்க வீட்டுக்கார் தங்கம் தங்கம்யா, ஆனா என்னையா கணக்கு கேட்கட்டும். ஏமா கணக்கு கேட்டா என்ன ஆயிரும்? அவர் காணாமலே போயிடுவார். சும்மா சொல்லுங்க, ஏமா சொல்லு. இவ்வளவு நாள் செலவழிச்சல்ல, ஒரே ஒரு நாள் உங்க வீட்டுக்காரவன்ட்ட கணக்கு கட்டணும்னு உனக்கு எப்படி இருக்கு?
என்ன வருது? நான் என்ன ஏய் என்ன கேட்டேன், என்ன செலவழிச்ச, அவ்வளோதான். இனிமே நீரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவரை சிலுவையில் அடித்து தொங்க விட்டுருவில்ல. அந்த அண்ணன் அழகா சொன்ன பதிலா, பொழப்பு கெட்டு போயிரும்ல. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும், நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மிடத்தில் அனுமதிக்காத ஒரு பொறாமை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இயேசுவை நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, என்னை விசுவசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய பெருந்தன்மையை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாரு, என்னை விசுவசிக்கிற என் சீடன் என்னை விட பெரிய காரியத்தை செய்வான். நீங்க சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம். அதனால தயவு செய்து நீங்க வீட்லையும் வெளியும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல எதை எடுத்து மாத்துங்க? பொறாமையை தூக்கி போடுங்க. இவரை பாராட்டினா நல்லா பாடுறாரு, சூப்பர், என்னை விட நோபல் பிரதர். நான் எத்தனையோ இடத்துல எத்தனை தைரியமாக சொல்லுவேன், பிரதர் நீங்கள் வரணும் சாமி, என்னை விட என் பிரதர் நோபல் நல்ல செய்தி கொடுப்பார், அவரை அனுப்பி விட்றேன். எனக்கு அதானங்க சந்தோஷம். என்னை விட அவர் நல்ல செய்தி கொடுப்பாரு, என்னை விட இவர் நல்லா பாடுவார், இதில் எனக்கு என்ன குறை போகுது? அப்போ நமக்கு தெரியணும், நம்ம ஒருத்தர் பாராட்டுறதுல ஏதாவது குறைஞ்சிருமா? இந்த உலகத்தில் நீங்கள் ஒருத்தரை பாராட்டுறீங்களே, பாராட்டுறதுனா உள்ள கண்ணி வச்சு பாராட்டக்கூடாது. சிலர் அதுக்குன்னே பாராட்டுவாங்க, என்ன அந்த பாராட்டுறதில் சொல்லலை, நீ அடுத்தவங்கள உண்மையாக பாராட்டுறதுல என்ன குறைஞ்சி போகுது? நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீ அழகாக இருக்க, நல்லா ஆக்டிவாக இருக்க, நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல, இந்த வயசில் நல்ல வெயிட்லாம் கட்டிட்டீங்க, சூப்பர்மா, உன் வீட்டுக்காரர் கப்பலில் இருக்கிறாரா, நல்லா இருப்பேன், இன்னும் நல்லா உன் பிள்ளைங்கள்லாம் நல்லா வருவாங்க. இதை சொல்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? ஏங்க இதுக்கு யாருக்காவது காசு கொடுக்கணுமா? 1 லட்சம் கொடுத்தா தான் பேச முடியும். அப்படியா? பிரைஸ் தி லார்ட். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு போனாராம், டாக்டர் கேட்டாராம், இல்லையா எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கேன், 50 ரூபா பீஸை போடு. சார் நல்லா இருக்கேன்னு கேட்டோம்ல, கன்சல்டிங் ஃபீஸ் 50 போட்டு அப்படின்ன மாதிரி. இப்போம்லாம் 50 கிடையாது, 200 300 வாங்கிக்க. சரி, இல்லையா? இப்போ நீ நல்லா கவனி, நல்லா இருக்கீங்களான்னு கேள. நான் தான் சொன்னேன், ஆன்மீகம்னா என்ன பொறுத்த நான்லாம் ஒன்று சொல்லுவேன், இந்த பைபிள் எனக்கு தெரியாவிட்டாலும் நான் ஒருவரை அன்பு செய்வது தான் ஆன்மீகம். அன்பு செய்கிறது தான். இந்த அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தால் உட்காருங்கக்கா, காப்பி குடிங்கக்கான்னு சொல்கிறது தான் ஆன்மீகம். பிரதர் என் பையன் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், சூப்பர்க்கா, வெரி குட். நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் பையனை இன்ஜினியரா, உன் பையன்லாம் இன்ஜினியரா அப்படின்னா அவள் வந்த ஸ்பீடுக்கு பொசுக்குன்னு போயிடுவா. அப்படிதானம்மா? ஏன் நீ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிய? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் மகன்லாம் இன்ஜினியரா? சரி, அல்லேலூயா. பிறரை நல்ல வாழ்த்துங்க. யாராவது உங்கள் மகளுக்கு, ஏம்மா என் மகளுக்கு கல்யாணம் வந்துடுங்க, கல்யாணமாக வச்சுருக்கியா? இல்லை கல்யாணம் தானே, கிளவி போயிட்டான்னா சொல்ல வந்தோம். கல்யாணம் வச்சுருக்கோம், கல்யாணம் இன்னங்கடா கொடுமையாக இருக்குது. நல்ல செய்தி, கல்யாணம் வச்சுருக்கீங்களா? சூப்பர், கடவுள் உங்கள் பிள்ளைய இப்படி சொல்லு, தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லு, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லு. எப்போ நீங்கள் மற்றவர்களை பாராட்டவும் மற்றவர்களுடைய உயர்வை நினைத்து நீங்கள் நல்ல சிந்தனையோடு வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, தைரியமாய் இந்த இயேசு ஆண்டவர் தந்த வார்த்தைகளின்படி சொல்லுகிறேன், நீங்கள் நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறிக்க முடியாது. ஆமென். நீங்கள் நகரிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வயல்வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். முழங்கால் படியிடும், கண்களை மூடுவோம்.
ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமல் இருப்போமாக. ஒருவர் மீது ஒருவர் கண்களை மூடுங்க. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்பச் செய்யோ. என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இசையா 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 இசையா. பிறரோடு சமாதானமாய் வாழ்ந்திட அருள் வேண்டுமே. பிறரோடு சமாதானமாய் வாழ்ந்திட அருள் வேண்டுமே. பிறரின் முன்னேற்றத்தில் மகிழ அருள் வேண்டுமே. பிறரின் முன்னேற்றத்தில் மகிழ அருள் வேண்டுமே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. நான் யார் மீது பொறாமைப்படுகிறேன்? உங்களுக்குள்ளே கேளுங்க. யாரை பார்த்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்கு? யாரை பார்த்தா முகத்தை திருப்புறீங்க? யாரோடு நீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க? யாரை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்க? யாரை நினைச்சாலே உங்களுக்கு வெப்ராளமா வருதுன்னு சொல்றீங்களே? அவங்கள நினைச்சாலே எனக்கு எரியுது. ஒருவேளை இதெல்லாம் நீ ஏன் உனக்குள்ள இது வந்தது தெரியுமா? உனக்கு ஏன் அவங்கள பிடிக்கல தெரியுமா? பொறாமை. பொறாமை பொறாமை குணம் கடவுளுடைய அருளை இழந்து போக செய்யும். ஆனா மாதாவை பாருங்க. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போன பொழுது எலிசபெத் அம்மாளை வாழ்த்தினார். வாழ்த்தினார் வாழ்த்தினார். நீ யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கேள்வி. மாதாவுக்கு சொல்லப்படுகிறது, நீ அருள் நிறைந்தவள் சொல்லிட்டு உன் உறவினரான எலிசபெத்துக்கு இது எத்தனாவது மாதம்? மாதாவுக்கு எவ்வளவு சந்தோஷம். உடனே மாதாவை பாருங்க. நானா இருந்தேன்னா நான் எப்படி கேள்வி கேட்டிருப்பேன்? கிழவிக்கெல்லாம் இது தேவையா? கண்டிப்பா நான் அப்படிதான் கேட்டிருப்பேன். போயும் போயும் சாவர வயசுல இதுக்கெல்லாம் குழந்தை? நான் அப்படிதான் இருப்பேன். எத்தனையோ பேர் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் உள்ள குழந்தைங்கள இல்லாமல் இருக்கும்போது சாவ போகிற கிழவிக்கு ஒரு குழந்தை. இது ஏன் புத்தி?
ஆனால் மாதா என்ன பண்ணாங்க? உடனே கிளம்பி போய் எலிசபெத்தை வாழ்த்தி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் முன்னால் இருக்கிற உறவுகளை, சகோதர சகோதரி என்னோடு வாழ்கிறவர்களை நான் பார்க்கும்போது, அவங்க முன்னேறும் போது, அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, அவங்கள பாராட்டணும், நல்ல மனசோடு வாழ்த்தணும், அவர்களோடு மகிழணும். ரெண்டாவது ஒரு நபர் இருக்காரு, 2 கையை நெஞ்சில வச்சுக்கோ. இளைய குமாரன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் படால் புடலா விருந்து நடக்கு. மூத்த குமாரன் உள்ள வந்தானா? சொல்லுங்க, வந்தானா? மூத்த குமாரன் ஏன் வரல? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? பொறாமை. செத்து போனா இதோட இவன் கதை முடிஞ்சு நினைச்சோம். வீட்டுக்கு வந்துட்டானே, பங்கு போடுறதுக்கு வந்துட்டானே, அவ்வளோதான். வெளியே நின்றுக்கிட்டு உள்ள வரமாட்டேங்கான். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் மேலே பொறாமப்படுறோம்? ஒருத்தன் திருந்தினா கூட அவன் திருந்தினதான் நம்பவே மாட்டேங்கிறோம். ஒரு சகோதரர், நான் குடியை விட்டுட்டேன் பிரதர், ஆனால் நீ எல்லாம் எங்கே குடியை விட்டுருப்ப, நீ எல்லாம் அதே ஆள் தான் இப்படின்னு சொல்கிறாங்க பிரதர். பொறாமை. இந்த குடும்பம் எங்கே நல்லா இருந்துரும், வீடு எப்படி நல்லா இருந்துரும், தொழில் எப்படி நல்லா இருந்துரும் பார்த்துருவோம். இப்படி எல்லாம் இருக்கிறவங்க அற்ப ஆயுசிலேயே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. கடைசிவர வியாதி தான். இன்னைக்கு நமக்கு அது வேண்டாம். பொறாமை, ஆண்டவரே இந்த பொறாமை எனக்கு வேண்டாம், நல்ல இதயத்தை தாரும்.